ஸோ அந்த லிட்ரலி பயம் என்கிற அந்த 3 எழுத்து வார்த்தை நம்முடைய வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போட்டு நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ஒரு சேஃப் ஜோனை விட்டு அந்த பயம் நம்ம துரத்தி விட்டுறது. அப்போ நம்ம பயந்து நடுங்கி எதை பார்த்தாலும் பயம், உலக பிரகாரமான எந்த காரியங்களை பார்த்தாலும் பயம், என்னோடய சுச்சுவேஷன் பார்த்தா பயம், இந்த உலக மக்களை பார்த்தால் பயம், என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்னோடய கெரியர் எப்படி இருக்க போகுது, என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்க போகுது, எனக்கு நான் ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு டவுட்லேயே வாழ்ந்துட்டுருக்கிற ஜனங்களுக்கு ஸ்பெஷலி ஆண்டவர் ஒரு மனிதனை எடுத்து அவன்கிட்ட என்ன பேசுகிறாரு பாருங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய தூதன் அந்த ஒரு கிதியோனை ஒரு ராஜாவாக ஏற்படுத்தணும்னு சொல்லி எடுத்து அந்த கிதியோன் கிட்ட சொல்கிறாரு, அப்பா நீ போய் இவங்களை கைட் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது அவன் ஆண்டவர்கிட்ட திருப்பி கேட்குறார், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன் சொல்கிறார் 13வது வசனத்தில், நீங்கள் எங்கள் கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஏன் எங்களோட லைஃப்பில் மாத்திரம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலை? நாங்கள் ஏன் பயந்துட்டே இருக்கணும்? எங்களுடைய முற்பிதாக்கள் நிறைய அதிசயங்கள் நீங்கள் செய்ததாக சொல்லியிருக்கிறாங்க. செங்கடலை பிளந்திருக்கிறீங்க, ஆறுகளை வற்றி போக பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் வெறும் வட்டாந்தரையில் நடந்து வந்ததாகலாம் சரித்திரம் சொல்லுது. ஆனால் எங்கள் லைஃப்பில் மாத்திரம் ஏன் இப்படி நடக்கணும்? இன்றைக்கி நம்ம நிறைய பேரோட கொஷின் அதுதான், என்னோடய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கணும்? அதுக்கு காரணம் நம்மளே தான். ஏன் மற்றவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க விசுவாசித்தாங்க, நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஒருவேளை நமக்கு நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் நம்மளை ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் வழியாக கொண்டு போனாலும் ஃபார் காட்ஸ் சில்ட்ரன் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட் டு பி குட். கடவுளோட பிள்ளைங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ. சம்டைம்ஸ் காட் வாண்டட் அஸ் டு கெட் மோல்டட். நம்ம எப்படி ஒரு கல் அந்த ஆற்றின் போக்கில் அடித்து வரப்பட்டு அது தேய்ந்து 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 ஒரு அழகான பெபிளாக மாறுது. அதுபோல் தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம கடந்து வருகிற ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே மாற்றி ரொம்ப ஒரு அழகான பர்சனாலிட்டியை நம்மளை மாற்றி போட வல்லமை உள்ளதாக இருக்குது. ஆனால் நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்குள்ளே ஒவ்வொரு முறை போகும்பொழுது நம்ம பயந்துடுறோம். அந்த பயம் இல்லாமல் அதற்கு பதிலாக அந்த பயத்தை விசுவாசமாக மாற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அதுலேருந்து உருவாகிறாங்க. ஸோ கோழையாக பயந்து ஒளிந்து கொண்டிருந்த கிதியோன் இன்னைக்கு எப்படி ஆகிட்டான்? ஒரு பராக்கிரமசாலியாக மாறுகிறான். தன்னுடைய பிரதர்ஸால் குழியில் தூக்கி போடப்பட்டு ரொம்ப ஒரு டிமிட் கேரக்டராக இருந்த ஜோசப், when he come across all painful situations, finally he has become the ruler of the Egypt. ஒரு எகிப்து தேசம், அவர்களுடைய எதிரி நாட்டிலேயே அவன் ஒரு தலைவனாக, ஒரு நல்ல அதிபதியாக, ராஜாவுக்கு அடுத்த ஒரு பொசிஷனில் ஜோசப் உட்கார வைக்கப்பட்டான். பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸை க்ராஸ் பண்ணி வந்ததுனால மொர்தெக்காய் ஹாஸ் பிகம் த மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு மினிஸ்டராக மொர்தெக்காய் மாற்றப்பட்டார். ஸோ பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் கம் அக்ராஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுத்துட்டாருங்கிறது இல்லை, அந்த பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது, ஆனால் அதே சமயம் பயம் இல்லாமல் விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக மாற்றி விடுகிறார். அப்படி தான் கிதியோனை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிளம்பு கிதியோன், நான் உன் கூட இருக்கிறேன், இந்த ஜனங்களை நீ வழிநடத்திட்டு போவ, நீங்கள் கண்டிப்பாக மீதியானரை ஓவர்கம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12-16 வசனம் வரைக்கும் அவன் கூட ஆண்டவர் இருக்கிறத சொல்கிறாரு. 16வது வசனத்தில் சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார்.
இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல் இந்த ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்குரிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு எந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை நம்மளோட மனசில் உருவாக்கணும். ஸோ பயம் என்ற 3 எழுத்தை விட்டு விசுவாசம் என்னும் ஒரு கேடகத்தை நம்ம பிடித்து கொள்ளணும். ஆண்டவருடைய ப்ராமிசஸை அப்படியே விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ப்ராமிஸ், எனக்கு கொடுத்துருக்க என் வேர்ட் ஆஃப் காட் மூலமாக எனக்கு கொடுத்த எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் என்னை விட்டு விடமாட்டார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு வேணும்.